அயோத்தியா பேரரசில் பகவான் ராமர் ராஜ்யத்தை கைப்பற்றிய பிறகு அனுமான் தனது மதிப்பற்ற பக்தியுடன் அவருக்கு சேவை செய்து வந்தார். நாடு அமைதியுடன் இருந்தபோதும் ஒரு புதிய சவால் அவரை எதிர்கொண்டது. அது அவரது வலிமையையும் பக்தியையும் இன்னும் ஒரு முறை சோதித்தது. ஒரு நாள் விஸ்வாமித்திரர் என்ற மகான் அயோத்தியா வந்து ராமருக்கு வணங்கினார். ரகுநந்தனே, அவர் கூறினார், உமது உதவியை நாடி வந்துள்ளேன். தொலைதூரமான இமயமலையில் மேகங்களில் மறைந்திருக்கும் ஒரு பொன்னான மலை சுவர்ணசீலா உள்ளது. அதில் விஸ்வ சஞ்சீவனி எனும் அரிய மூலிகை இருக்கிறது. அது அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகும். வடநாட்டு கிராமம் ஒன்றில் ஒரு கொடிய தொற்று பரவிவிட்டது. இந்த மூலிகை மட்டுமே அவர்களை காக்கும். ஆனால் அந்த மலை மாயையால் சூழப்பட்டுள்ளது. மேலும் அதை காப்பாற்றும் அசுர ராஜா மகோதரன் அங்கே இருப்பான். பகவான் ராமர் அனுமானை பார்த்தார். வானர வீரர் காலடியில் வணங்கினார். பிரபு, இந்த பணியை எனக்கே ஒப்படையுங்கள். உமது கட்டளையை நிறைவேற்ற எந்த சக்தியும் என்னை தடுக்க முடியாது. ராமரின் ஆசீர்வாதத்துடன் அனுமான் விண்வெளிக்கு தாவி பறந்து சென்றார். காட்டுகள், ஆறுகள், பள்ளத்தாக்குகளை கடந்து அவர் இமயமலையை அடைந்தார். அங்கு ஒரு கனமான பனித்தூவல் சூழ்ந்திருந்தது. மேலும் காற்று கடுமையாக வீசியது. அவரது முன்னால் பொன்னால் பொலிந்த மலை ஒன்றது நிழலில் இருந்து வெளிப்பட்டது. மாயாமலை மற்றும் அசுரன் மகோதரன் அனுமான் தரையில் இறங்கியவுடன் பூமி அதிர்ந்தது. அப்போது ஒரு கருமையான குரல் எழுந்தது. எவன் என் மலையை மீறி வந்திருக்கிறான்? மூடுபனியின் நடுவிலிருந்து ஒரு மாபெரும் அசுரன் தோன்றினான். அவரது உடல் தங்க கலன்களால் பாதுகாக்கப்பட்டிருந்தது. கண்கள் எரியும் நெருப்பை போல் பளபளப்பாக இருந்தன. நான் பகவான் ராமனின் தொண்டன் அனுமான். அவர் முழங்கினார். நல்ல நோக்கத்திற்காக நான் இங்கு வந்துள்ளேன். உன் கோபத்தால் என் வழியை தடுக்க முடியாது. மகோதரன் சிரித்துவிட்டு, முடியும் என்று நினைக்கிறாயா வானரனே? என்னுடைய சக்தியை அறிந்து கொள் என்று கூறி தனது வாளை ஊன்றினார். அவர் தனது பெரிய குத்துவாளியால் அனுமானை தாக்கினார். ஆனால் அனுமான் ஒதுங்கி மலை போல ஒரு குத்து கொடுத்தார். மகோதரன் பாறைகளை உடைத்து கீழே விழுந்தான். ஆனால் தனது மந்திர சக்திகளை பயன்படுத்தி ஆழ்ந்த இருளை பரப்பினான். தங்க கற்கள் விண்ணில் பறந்து அனுமானின் மீது விழுந்தன. அனுமான் கோபத்துடன் ஜெய ஸ்ரீராம் என்று முழங்கினார். உடனே அவர் மாபெரும் உருவத்தை எடுத்து ஒரு பெரிய மலையின் துண்டை தூக்கி மகோதரன் மீது எறிந்தார். மகோதரன் அலறி பாறைகளுக்குள் புதைந்து எங்கு அழிந்தான். விஸ்வ சஞ்சீவனி மற்றும் அனுமானின் திரும்புதல். அனுமான் உடனே மலையின் மையத்திற்கு சென்றார். அங்கு ஒரு பிரகாசமான பசுமை நிற மூலிகை வெளிச்சம் விடுபட்டது. அதை பறித்தவுடன் அவர் மறுபடியும் விண்ணில் பறந்து அயோத்தியாவை நோக்கி சென்றார். அயோத்தியாவில் மகான் விஸ்வாமித்திரர் அந்த மூலிகையை நோயாளிகளுக்கு கொடுத்தார். அவர்கள் அனைவரும் உடனே குணமடைந்தனர். பகவான் ராமர் அனுமானை அணைத்துக் கொண்டு, நீ